எதிரான பாராளுமன்ற ஜனநாயகத்தை குளிதோண்டி பிணைக்கிற வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையை கேள்விக்குறியாக்குகிற வகையில் மத்திய அரசியலில் வெளியிட்டு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற போது சட்டவிரோதமாக வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்து நான் கொடுக்க உள்ளதாகவும் விரைவில் பூமி பூஜை போட உள்ளதாகவும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அறிவிப்பது சட்டவிரோதம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர வேண்டும். இது நடுவர்மன்ற பாராளுமன்றத்தையே கேள்விக்குத்தாக்கி இருக்கிறது. இன்றைக்கு கர்நாடக விவசாயிகள் மேகதாட்டுவில் அணை கட்டினால் கிருஷ்ணராஜசாகருக்கு கீழே 1000 அடி 1000 மீட்டர் கீழே பள்ளத்தாக்கு பகுதியில் அடர்ந்த வடப்பகுதியில் இருக்கிற மேகதாட்டில் அணை கட்டினால் கர்நாடக விவசாயம் அழிந்து போகும். எனவே ராசிபலனின் தமிழகம் அணை கட்ட அனுமதித்துக் கொள்ளணும். அங்கிருந்து ஒரு கரை நமக்கு சொந்தமானது என்பதால் தேவையான குடிநீரை இறைவு பாசன திட்டத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று ஒட்டுமொத்தமாக தீர்மானம் போட்டு கர்நாடக அரசின் கையிலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் லாபம் கருதி காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கர்நாடகாவில் கூட்டு சேர்ந்து சட்டவிரோதமாக அணை கட்ட முயற்சி எடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனை எதிர்த்து கர்நாடக தமிழக விவசாயிகள் போராடுகிற போது கர்நாடக அரசாங்கமே கன்னட தமிழர் இன உணர்வை உருவாக்குகிற முயற்சியில் தீவிரமான நடவடிக்கைகளில் மறைமுகமாக ஈடுபட்டிருக்கிறது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்த இன உணர்வை உருவாக்கி அரசியல் லாபம் பெறுவதற்காக கர்நாடக முதலமைச்சர் எடுக்கிற முயற்சிக்கு மத்திய அரசு துணை போகக்கூடாது. உச்சநீதிமன்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அரசிதழை வெளியிட்ட அடிப்படையில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கான அனுமதியை கொடுக்கக்கூடாது. அப்படி அனுமதி கொடுத்து மேகதாட்டு அணை கட்டப்படுவதால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறி போய்விடும். தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பல்வேறு மாநகராட்சியை உள்ளடக்கி 35 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பறிபோகும். 27 லட்சம் ஏக்கர் விளைநிலம் பாலைவனமாக மாறும். விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் அகதிகளாக வெளியேறக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே மேகதாட்டை தடுப்போம், கர்நாடகாவுக்கு நுழைவோம் என்கிற கோஷத்தை முன்வைத்து மேகதாட்டு முற்றுகை என்ற போராட்டத்தை இன்றைக்கு துவங்கியிருக்கிறோம். நாளை காலையில் ஓசூர் வழியாக ஜூஜுவாடி வழியாக மேகதாட்டு பகுதியை முற்றுகையிட சொல்ல இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும். கொடுத்த அனுமதியை திரும்ப பெற வேண்டும். வரைவு திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்கிற கோஷங்களை